ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ராணி யோசனையாகவே இருந்துகிட்ருக்காங்க. நம்மளே யாரும் பிடிச்சி தள்ளுன மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாப்பிள்ளையை போய் தாலி எடுத்துகிட்டு வர சொன்னதும் பசுமதி மாதிரி இருக்கிற பாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போய் அந்த தாலியை எடுக்கிறாங்க. தாலியை பார்த்துட்டே இருக்காங்க. இதை நம்ம மனவும் தமனாவும் தூரத்துலேருந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. தாலியில் பிள்ளையார் காய் இருக்கும் இல்லையா, இதை நம்ம பாக்கால தொடவே முடியாது. இதனால தமனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கற்பு கயிறு கொடுத்து மஞ்சளை ஃபுல்லாக தடவை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மனவு மஞ்சள் எல்லாமே தடவி அந்த தாலியை வச்சிருக்காங்க. அதை தொட்டு பார்த்ததும் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா, என்ன மாப்பிள்ளை தாலியை பார்த்துட்டு இருக்கீங்க, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் பார்க்கவும் தாலியை எடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, நம்ம ராணிக்கு சந்தேகமாகவே இருக்கு. மாப்பிள்ளையை நாம போய் விபூதி திருநீரை எடுத்துட்டு வர சொன்னோம், கடைசியா மாப்பிள்ளையே வந்த மாதிரி இருந்துச்சு, ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு ராணி குழப்பமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மல்லிகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னடி ரெண்டாவது வாட்டியும் கழுத்துல தாலி இடப்போகுது, இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னதும் மல்லிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாப்பிள்ளை கிட்ட சொல்லி மல்லிகா கழுத்துல கிடைக்கிற அந்த மஞ்சள் கயிறை கழட்டி கொடுப்பா அப்படின்னதும் பார்க்க என்ன பண்றாங்கன்னா, மல்லிகா கழுத்துல கிடைக்கிற அந்த மஞ்சள் கயிறை கழட்டி கொடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல தாலியை கோர்த்துட்டு இருக்காங்க. இதே டைம் என்ன நடக்குதுன்னா, ராணிக்கு ஒரு படப்படப்பாகவே இருந்துட்டு இருக்கு. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்குன்னு உடனே ராணி என்ன பண்றாங்கன்னா, அந்த சாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கலாம், எப்படியாச்சும் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு ராணி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, இப்படியோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இப்போ பார்க்க மல்லிகா கழுத்துல தாலி கட்ட போகுது அப்படின்னு தமனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது. கண்டிப்பாக பார்க்க மல்லிகா கழுத்தில் தாலி கட்டினா எல்லாமே சொதப்பலாக போயிடும். ஏன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பசுபதியோட உடம்ப ஒரு சின்ன இரும்பு கூட தீண்ட முடியாது அப்படின்னு தான் நம்ம தமிழோட மந்திரவாதி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ராணி பசுபதியை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ராணிக்கு பார்க்க மேலே நம்ம பசுபதி மேலே ஒரு சந்தேகம் வரும். இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தாலி கட்டுறதுக்கு இன்னும் டைம் கிடைக்குதானே அப்படின்னுட்டு நேராக அந்த சித்தரை பார்க்க போவாங்க. சித்தரை சொல்லிடுவாங்க, இப்படி பசுபதி இல்லைம்மா, அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே அவரை காப்பாற்றி அவரோட உடம்பை கண்டுபிடிச்சின்னா இனி எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா நிரந்தரமாக மல்லிகா பசுபதியை இழந்துருவான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ராணி எப்படியோ 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பசுபதியை மீட்டெடுத்துருவாங்க. ஏன்னா பசுபதியோட உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்தால் மட்டும்தான் பார்க்கால எல்லாரையும் இல்லாமல் பண்ணவும் முடியும், பசுபதியோட உடம்பை அடையவும் முடியும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.